ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கர. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி மாமி சண்டே, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். என்னென்ன மாதிரி பண்ணுறாங்கிறதையும் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு வைக்கிறேன். சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு வைக்கிறேன். கீரை மசியல் பண்ண போகிறேன். கீரை மசியலுக்கு கீரை இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். கீரை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு இது போட்டிருக்கேன் பாருங்கள், சோடா, சமையல் சோடா ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள் உள்ள. அது மாதிரி இப்போ இந்த வெத்த குழம்பை வச்சுட்டு அதுக்கு கடுகு ஃபஸ்ட்டு போடுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு ஃபஸ்ட்டு போடுறேன். கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று சொல்லிடுறேன். இஞ்சிங்கிற நெல்லிக்காய், தேங்காய், பச்சை மிளகாய் இது மூணு வச்சு பச்சடிக்கு நெல்லிக்காய் தயிர் பச்சடிக்கு நறுக்கியிருக்கேன். இதை போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கடுகு தணிச்சு கொட்டி தயிர் கலந்து தொட்டுக்கிறதுக்கு வெத்த குழம்புறதுக்கு நெல்லிக்காய், தேங்காய், பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் போட்டு இது பண்ணுறேன். நறுக்க போகிறேன். நறுக்கி அரைச்சி தயிர் கலந்து கடுகு தணிச்சு கொட்ட போகிறேன். இந்த சுண்டைக்காயிலேருந்து இந்த கருவேப்பிலையோட எடுத்து வச்சுட்டுலாம். நான் தண்ணியில் போடாமல் வெளியில் வச்சா கருத்து போடும். அதனால் சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு, சுண்டைக்காய் போட்டு கீரை மசியல், பச்சை சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு, கீரை மசியல் பண்ணுறா. இதோட பிரியப்பட்டவா வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், சுண்டைக்காயோட சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் பச்சடி பண்ணுறா. ஸோ அது மூணுமே இன்றைக்கி நெல்லிக்காயெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுண்டைக்காயும் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு ரொம்ப இதுக்கெல்லாம் நல்லது. கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எல்லாமே கேட்கும். வயிற்றில் பூச்சி இருந்தாலும் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். சுண்டைக்காயில் அந்த மாதிரி ஒரு இஞ்சி கொத்தமல்லி வர வச்சு நல்லா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை 5 அரைச்சி வச்சுருக்கேன். இல்லை 1/2 மூடி எலுமிச்சம்பழம் முடிஞ்சு தேன் ஊற்றி குடிக்க போகிறேன். அதை இஞ்சி சொரசம் அஜீர்ண கோளாறு பொதுவாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி சாப்பிட்றது நல்லது. இஞ்சி தனியான்னு சொல்கிற கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதில் 1/2 மூடி எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் தேன் 2 ஸ்பூன் ஊற்றி குடிச்சிடுவோம். எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது சொல்லுங்கள். அது அவ்வளவா தேவையானது. நான் இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி எடுத்துட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வர வச்சுட்டேன். 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். கொதிக்க வைக்க வேண்டாம், ஒன்றும் வைக்க வேண்டாம், அப்படியே பச்சையாகவே இது பண்ணி இது பண்ணலாம், குடிக்கலாம். ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தேன் ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தேன் ஊற்றி வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு தான். நான் 1 ஸ்பூன் தேன் தான் ஊற்றிப்பேன். நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். வெந்தயமும் மிளகா வத்தலும் போட்டேன். இந்த பெருங்காய கட்டி போடுறேன் வெத்த குழம்புக்கு. சுண்டைக்காய் வெத்த குழம்பு. ஆமாம். இப்போ இது வதங்கினோம்னா சுண்டைக்காயை போட போகிறேன். வெந்தயம் கொஞ்சம் மேலே தெறிக்க போகிறது நடந்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் சுண்டைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் வதங்கிட்டோம். கீரை அடியில் சமையல் சோடா போட்டிருந்தேன் இல்லையா, கீரையை போட்டிருக்கேன். கீரையை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது முளைக்கீரை நல்லா வேரெல்லாம் ஆஞ்சிட்டு குப்பை இருந்ததுன்னா அதெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா 2-3 தரம் அலசிட்டு அதை நல்லா கொத்தாக வச்சு நறுக்கிட்டு அலசாதீங்கோ. அலசி முடிச்சுட்டு நறுக்கி இந்த மாதிரி கிண்ணத்தில் அடியில் கொஞ்சமாக சமையல் சோடா போட்டு இந்த கீரையை போட்டுருங்க அதில். ஏன்னா ஆமாம், கொஞ்சமாக தண்ணி, இந்த முறத்தை அலம்பி தண்ணி ஊற்றிடுங்க, அவ்வளோதான். அது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கும். கெட்டி கரண்டியால் இந்த மாதிரி கெட்டி கரண்டி வச்சுக்கோங்க. இதில் மசிக்க மற்றெல்லாம் எதுவுமே வேண்டாம், இதுலேயே நல்லா மசிக்கும். அப்போ தான் இந்த பசுமை இது மாறாமல் இருக்கும். குக்கரில் வச்சிடனாக்க பசுமை மாறிடும். கீரையே பொதுவாக இப்படி மசிச்சா தான் அதோட சத்து 3 சத்து கிடைக்கும். குக்கர்லலாம் வைக்கக்கூடாது, வேறு இடமே இது மாதிரி கிண்ணத்தில் மசிச்சுக்கோங்க. இந்த சுண்டைக்காய் வதங்கிருக்கும். இதுக்கு தேவையான புளி ஜலம் ஊற்றுறேன்.
ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதை 3 தடவை கரைச்சின்னு இருக்கேன். அதுதான் அது நல்லா ஊற்றிட்டு. சுண்டைக்காய் வத்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. முன்னெல்லாம் நம்ம நாட்டு சுண்டைக்காய்னு வரும், ஊறுகாய் போடுவோம். இந்த வெத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி, மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி. அது சாம்பாராக இருந்தாலும் வெத்த குழம்பாக இருந்தாலும் இந்த 3 ஸ்பூன் தான். ரொம்ப உரப்பாகவும் இருக்காது, ரொம்ப உரப்பு இல்லாமல் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். அது கொதிக்கட்டுமா? நம்ம கீரையை மூடி வச்சு வதக்கக்கூடாது, இதே மாதிரியே பெரட்டி போடணும். இப்போ உள்ளே போட்டிருப்போம் இல்லையா, அதை அப்படி வச்சுன்னு கிடுக்கி வச்சுக்கிட்டு இப்படி பெரட்டி விடுவோம். அதை நல்லா அப்படியே குறைஞ்சி போடும். அது நல்லா வேகட்டும். அது இப்போ அடுத்தது இந்த நெல்லிக்காய் பச்சடி பண்ணுவாள். நெல்லிக்காய் எல்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு நல்லா அலம்பிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி தேங்காயை வச்சு பச்சை மிளகாய் வச்சு அரைப்பா மாமி. அதை ஒன்று ஒன்றா சொல்லுவாள் மாமி உங்களுக்கு எப்படி செய்யறதுன்ட்டு. ஆனால் வேக வச்சுட்டு நெல்லிக்காய் பச்சடி பண்ணக்கூடாது இல்லையா? வேக வச்சு ஒரு சில பேர் பண்ணுறா, பச்சையை சாப்பிட்டா தான் நல்லது. அதனால அந்த நெல்லிக்காயில் இருக்கிற சத்து உடம்புக்கு சேரும். ஆமாம், அதுவும் நாட்டு நெல்லிக்காய் இன்னும் நல்லது. நாட்டு நெல்லிக்காய், நெல்லிக்காய், தேங்காய், பச்சை மிளகாய், நெல்லிக்காய், தேங்காய், பச்சை மிளகாய். இதுதான் நெல்லிக்காய் பச்சடிக்கு. இது அரைச்சி வந்துடுறேன். அரைச்சி வந்து காமிக்கும். சரி, இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி என்னென்ன நெல்லிக்காய், தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். உரப்பெல்லாம் அவளுக்கு தகுந்த மாதிரி, உப்பும் அவளுக்கு தகுந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கோங்க. நெல்லிக்காய் பச்சடி அடிக்கடி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. நாட்டு நெல்லிக்காய் கிடைச்சுன்னா தக்காளி போட்டு நீங்கள் ரசமாக கூட இந்த நெல்லிக்காயை அரைச்சி போட்டு ரசம் வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரசம் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் கேட்டேன்னா நான் அது மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். நான் நெல்லிக்காய் போட்டு ரசம் 60 வியூஸ் கேட்டேன்னா உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பச்சடி பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன பண்ணுவோம்? ஊறுகாய், உரப்பு ஊறுகாய், நீர் நெல்லிக்காய், நெல்லிக்காய் சாதம் செய்யலாம். வதக்கிட்டு நெல்லிக்காய் சாதம், பச்சடி, இந்த மாதிரி நிறையா இந்த நெல்லிக்காயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நெல்லிக்காய் ரசம். இதுக்கு உண்டான உப்பு, இந்த பச்சடிக்கு உண்டான உப்பு போடுறேன். நெல்லிக்காய் பச்சடி கடுகு தாளிக்கணும். ஆமாம், கடுகு தாளித்து கொட்டணும். குழம்பு கொதிச்சுட்டுருக்கு, கீரையும் வந்து வெந்துட்டுருக்கு. வேகட்டும், கொஞ்சம் நேரம் வச்சு காமிக்கிறோம். குழம்பு கொதிச்சுட்டுருக்கு. சுண்டைக்காய் வெத்த குழம்பு, கீரை மசிஞ்சிட்டுருக்கு. இங்கே பச்சடி, நெல்லிக்காய் பச்சடி தாளித்து கொட்ட போகிறேன். இப்போ இந்த இது வந்து இஞ்சி சொரசத்துக்கு தேன் ஊற்றுறேன். இஞ்சி சொரசம். ஆமாம், நான் 1 ஸ்பூன் தான் ஊற்றுறேன். இஞ்சி சொரசமுக்க இஞ்சியில் பண்ணுறது. அதுக்காக அந்த தேன் பாருங்க, இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தது. நல்லா பியூர் தேன், ஆர்கானிக் தேன், பியூர் தேன். இந்த மாதிரி வாங்கி வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கும். சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா மாமி. ஸோ இதை தான் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இன்றைக்கி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரியும் டைஜஷன் ஆகாததுக்கும் சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் சாப்பிடலான்னு சொல்கிறேன். லைட்டாக தலை சுத்தல் இருக்கும் ஒரு சில பேருக்கு பித்தத்தினால, அதுக்கு குடிக்கலாம். டைஜஷன் ஆகாமல் இருந்தால் அதுக்கு குடிக்கலாம். பொதுவாக வாரத்துக்கு ஒரு தரம் குடித்தோம்னா உடம்பு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னா நம்ம தலையை சுற்றி கீழே அடித்து விழுவோம். அதுக்காக தான். அதனால் இந்த இஞ்சி சொரசங்கிறது இந்த பழைய காலத்தில் செஞ்சு தருவாங்க. எனக்கெல்லாம் இஞ்சி, கொத்தமல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்லுவோம்னா, அது நல்லா இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டு, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, நல்லா மிக்சியில் தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், 1 ஸ்பூன் தேன் ஊற்றி குடிச்சிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். வெந்தெடுத்து கொஞ்சம் பாதி வெந்திருக்கு. இப்போ மாமி உப்பு கூட போகிறேன். கீரைக்கு தேவையான அளவு உப்பு.
நம்ம இதை பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் இந்த கீரையை. இந்த ஜீரகம் சீரகம் போடுறச்ச இந்த இப்படி கையில் வச்சுட்டு அப்படி நல்லா கசக்கிட்டு போடுங்க. இந்த மாதிரி கசக்கிட்டு போடுங்க. நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். அது போயிட்டு போடுவோம். 1-2 விளத்தான் போயிட்டு. இது கொஞ்சம் மசிஞ்ச உடனே இந்த பெருங்காய ஜலம் ஊற வச்சுருக்கேன், இதை ஊற்றி நம்ம மசிச்சுக்குவேன். பச்சடிக்கு கடுகு தாளிச்சு போட்டுறேன். என்ன பச்சடிக்கு? நெல்லிக்காய் பச்சடி. நெல்லிக்காய் பச்சடி. ஆமாம். கடுகு தாளிச்சு கொட்டிட்டு அதுலேயே அப்புறம் கீரைக்கும் தாளிச்சு கொட்டிடுவேன். உப்பு போட்டாச்சு கீரைக்கு. சுண்டைக்காய் மாதிரி ஓடும். சுண்டைக்காய் மாதிரி பாருங்கள், சுற்றி வந்துட்டுருக்கு பாருங்கள் உள்ள. அது அப்படி தான் வேறு வரைக்கும் சுற்றிகிட்டே கிடக்கும் வத்த குழம்புல. அது 2 பகுந்து போடணும் சுண்டைக்காய், அப்போ தான் உப்பரப்பு இறங்கும், இல்லைன்னா இறங்காது. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக சாத்தை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பதிஞ்சுட்டு இந்த சுண்டைக்காயை போட்டு நம்ம கீரை மசிக்கல இல்லைன்னா இந்த நெல்லிக்காய் பச்சடி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சி கீச்சி இதெல்லாம் போயிடும். சுண்டைக்காய் வந்து கசப்பு தன்மை இருக்குது, இது உவர்ப்பு தன்மை இருக்குது. இதில் நெல்லிக்காய் அதனால் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தொட்டுக்கிறதுக்கு வந்து பெரும்பாலும் கீரை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். மசிச்சோம்னா நல்ல கீரையாக வாங்கிட்டு தண்டு கீரையாக நிறைய அந்த பெரிய தண்டு கீரை வைக்கிறான், அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது நல்லது. ஃபைபர் நிறையா இருக்குது இந்த தண்டு கீரையில். மிளகா பண்ணுறேன். மிளகாய் இதுக்கு வேண்டாமா? கடுகு உண்டி கடுகு தலியாச்சு மாமி. தயிர் கலக்கணும், கலந்துட்டு தயிர் கலந்துட்டு கொஞ்சம் கிளம்பா. தயிர் கலந்துட்டேன், காமிக்கோ. தயிர் கலந்துட்டேன் பச்சடியில். கொஞ்சம் உப்பு உண்டி போடுறேன், துளி ஒன்று. ஸோ நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி. இந்த கீரை எப்படி மசிக்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க. கீரையை இந்த மாதிரி கனத்த கரண்டியை வச்சுட்டு இப்படி கிடுக்கி இலை பிடிச்சிட்டு இப்படி மசிக்கணும். இப்படி மசிச்சேன்னா நல்லா சீக்கிரம் ஈஸியாக மசிஞ்சிடும். கேஸை மீடியமாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த மாதிரி மசிங்க. மிக்சியில் அடிக்கிறா, ஆட்டுக்கல் அரைக்கிறா, ஆட்டுக்கல் அதெல்லாம் படாது. இப்படியே மசிஞ்சிடும். சூட்டோடு இப்படி கொஞ்சம் கையில் ஆவி அடிக்கும் தான், ஆனால் வந்து கொஞ்சம் சூட்டோடு இப்படி மசிங்கோ, நல்லா மசிஞ்சிடும். சூப்பராக. இங்கே பாருங்க, இதுக்கே நல்லா மசிஞ்சிடுத்து. கீரை வெந்ததுனால நல்லா மசிஞ்சிடுத்து. நல்லா இளங்கீரை, அதனால் ஈஸியாக மசிஞ்சிடுத்து. இன்னும் கொஞ்சம் மசிச்சிட்டேன்னா இன்னொரு தரம் இது பண்ணலாம். தட்டு கீரை ரெடி ஆகிடுச்சு. அந்த கொஞ்சமாக அரிசி மாவு 1/2 ஸ்பூன் ஒரு கரண்டி தண்ணியில் கரைச்சி இதை ஊற்றுறேன் இந்த கீரைக்கு. நல்லா மசிஞ்சுட்டா. ஆமாம். இது ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகு தாளிச்சேன்னா வேலை முடிச்சுது. லைட்டாக ஒரு கொதி வரணும். கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இதோ மிளகா வத்தல் இதெல்லாம் தாளிக்க கீரைக்கு. இதோ கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல். இந்த வெத்த குழம்பு எடுத்து இதை எடுத்து ஊற்றிடுறேன். பத்தெல்லாம் அந்த எண்ணெய் பிரித்து ஓரமாக நிற்கிறது பாருங்க, இதுதான் பதம். நல்லெண்ணெய் ஊற்றி இது பண்ணியிருக்கேன். ஓரத்தில் இதெல்லாம் ஊற்றிட்டு இருக்கணும். வாசனை அடிக்கிறது உங்களை சுண்டைக்காய் வச்சா குழம்பு வாசனை கமன்னு பார்த்தோன்னா உங்களுக்கும் அடிக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வாசனை நல்லா தெரியறதா பாருங்க. இதெல்லாம் எப்படி வாசனை அடிக்கிறது நீங்களும் பார்த்து. அவ்வளோதான். அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்கிறது.
இதுக்கு நான் இது தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன். அது காஞ்ச ஆமாம், கொஞ்சம் அது கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள் தாளிச்சிட்டேன்னா அது போட்டுருவோம். அவ்வளோதான். இது கீரை இப்போ தான் இது வருது, கொதி வந்துருக்கு லைட்டாக. அரிசி மாவு கரைச்சி ஊற்றி அதோட சேர்ந்து கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணி தனியாக கீரை தனியாக பிரியாது. அரிசி மாவு சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடலை மாவு இருந்துன்னா அதை ஒரு 1/4 எப்படி இருக்குன்ட்டு இல்லை இப்படி எடுத்து பார்க்கச்சே நமக்கு தெரிஞ்சிடும் இது தனியாக ஓடுறதா. அப்படி பாருங்கள், ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்கள். தண்ணி தனியாக இது தனியாக ஓடலை பாருங்கள். அதுதான் அது சரி. மேலே தெரிக்கிறது அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் காமிக்க சொன்னீங்களா, அதுக்காக தான் மேலே தெரிக்கணும் தான் வேட்டான்னு பார்த்தேன். எடுத்து காமி அப்படின்னு நீங்கள் ரொம்ப அதுக்காக காப்பி ஆத்துற மாதிரி ஆகுதுங்க. இப்போ நான் மெதுவாக தான் ஊற்றுவேன். பாவம் இல்லைங்க, நான் ரொம்ப பாவம் தான். நீங்கள் அடங்கப்பா எவ்வளோ பாவம் தெரியுமா நீங்கள்? இந்த பக்கம் கடுகு, இந்த பக்கம் அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு செவந்தவுடனே அதில் கீரையில் போட்டோம்னா தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அரிசி மாவும் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை மாவை கரைச்சி கீரையில் ஊற்றுங்க, இன்னும் கெட்டியமாக நல்லா இருக்கும். கீரை தண்ணி ஓடாது நல்லா. ஆனால் கொதிக்க விடணும். மாவை கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க கீரையை. உளுத்தம்பருப்பு வாசனை அடிக்கிறது இல்லை. நெய்யில் தாளிக்கிறோமோ? தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு. நெய்யில் தாளிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கீரைக்கு தேங்காய் எண்ணெய் தான் அம்மா தாளிப்பா. நெய்லாம் சாம்பாருக்கு தான், சாம்பார் ரசத்துக்கு தான் நெய்யெல்லாம். எதுக்கு எது போடணுமோ அதை தான் போடணும். அதுதான் போடணும். இந்த கீரையை எடுத்து ஊற்றிடுறேன். இதில் ஆஃப் பண்ணிட்டேன் கீரையை. மாற்றிடணும். அந்த ஏனத்தோடய வைக்கக்கூடாது இல்லையா? ஆமாம், நுழைச்சா மாதிரி போயிடும். அந்த ஏனத்தோட வச்சோம்னா கடுகு தாளிச்சு வச்சு இந்த தாளிச்ச கடுகை வந்து இதில் போடுறேன். சாப்பிட்டு ரெண்டாமே இன்னைக்கு குழம்பையும் இதையும் காமிக்க. நேற்று மாமி கருவேப்பிலை துவையல் பண்ணியிருந்தேன். கண்டஞ்சிப்பி ரசமும் கருவேப்பிலை துவையலும் சாப்பிட்டது. சாதம் ஒரு 1 மணி 1:30 மணிக்கெலாம் பசி வந்துடுச்சு. அப்புறம் எல்லாம் டிஃபனாக பண்ணி சாப்பிட்டோம். நெல்லிக்காய் பச்சடி இதுவாக இல்லைன்னா வெயிங்க அப்படியே நான் காமிக்கிறேனே. குழம்பப்படாது. சொல்லுங்கள், இன்றைக்கி என்னென்ன சமையல்னு? இன்றைக்கி சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு. சுண்டைக்காயில் பாருங்கள், அந்த பசுமை மாறாமல் இருக்குது பாருங்கள். அந்த சுண்டைக்காய் போட்டு வெத்த குழம்பு. கீரை மசியல். அதுக்கு தான் மஞ்சப்பொடி போட்டேன். கீரை மசியல், நெல்லிக்காய் தயிர் பச்சடி. நெல்லிக்காய் தயிர் பச்சடி இது ரெண்டுமே வந்து வெத்த குழம்பு சாதத்துக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் மாமிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாதமும் ரெடி ஆகிடுது, எல்லாமே நைவேத்தியம் ஆகிடுது. அதனால் இது வந்து தயிர் சாதத்துக்கு கீரையும் வெத்த குழம்பும் ஊற்றிப்பேன். சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த கீரையில் ஒரு 2 கரண்டி கீரையை போட்டு அந்த வெத்த குழம்பு இருக்குது பாருங்கள், அந்த வெத்த குழம்பு அதை குழிச்சிட்டு கீரையை குழிச்சிட்டு அதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் மாமி செஞ்சுருக்கேன், சொல்ல மறந்து போயிட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மீனும் சண்டே ஸ்பெஷல். ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.